டோன்ட் பி ஃபூல். எவ்ரி ஹேண்ட் ஷேக்ஸ் பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்குது. எல்லா பாராட்டுகள் பின்னாடியும் ஒரு டார்க் சைடு இருக்குது. ஸோ உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக? நான் கேஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. இங்கே நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிற எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸா? லெட்ஸே ஒரு யூனிவர்ஸ் இருக்குது. ஒரு யூனிவர்ஸில் வந்து ரமேஷ், சுரேஷ்னு 2 பேர் இருக்காங்க. ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல ஹேபிட்ஸ் வச்சுருக்கிறவர். சுரேஷ் அப்படிங்கிறவர் கொஞ்சம் கெட்ட ஹேபிட்ஸ் வச்சுருக்கவர். பட் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் பழகுறாங்க, வாழ்கிறாங்க, வளர்கிறாங்க. வளர்ந்ததுக்கப்புறமேட்டு ரமேஷ் வந்து நல்லா படிக்கிறாரு, நல்லா மார்க் எடுக்கிறாரு, இந்த மாதிரி பாதையில் போகிறாரு. சுரேஷ் வந்து என்ன பண்ணுறாருனா, குடிக்கிறாரு, வீடு அடிக்கிறாரு, ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாரு, இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேரும் ஒரு நாள் மீட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அப்போது இந்த சுரேஷ் ரமேஷுக்கு, டேய் இதெல்லாம் பண்ணலன்னா லைஃப் வந்து நல்லதே கிடையாது, இதெல்லாம் பண்ணுறது தாண்டா கெத்து, இது தாண்டா செம்ம அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஊற்றி கொடுக்குறாரு. ட்ரக்ஸு கொடுக்குறாரு, வீடு அடிக்க சொல்கிறாரு. உடனே ஃப்ரெண்டு சொல்கிறானே, ஃப்ரெண்டு சொன்னால் கரெக்டாக தாண்டா இருக்கும்னு இவரு வாங்கி அடிச்சிடுறாரு. ஆஃப்டர் 2 இயர்ஸ் சுரேஷ் வந்து எங்கே இருக்காருனே தெரியல. பட் ரமேஷ் இந்த எல்லா ஹேபிட்டுக்கும் பழக்கமாயிடுறாரு, எல்லா ஹேபிட்டுக்கும் அடிக்ட் ஆகிடுறாரு. அவரால் இதை எதை விட்டுமே வெளியே வர முடியல. ஸோ அவரோட லைஃபே டோட்டல் சாபட்டேஜ் ஆகிடுது. த சேம் டைம் இன்னொரு ஒரு யூனிவர்ஸ் இருக்குது. இங்கேயும் ரமேஷ், சுரேஷ் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இங்கே ரமேஷ் வந்து கொஞ்சம் ட்ரக் அடிக்ட்டு, கொஞ்சம் வந்து பான் பார்க்குறது, அடிக்ஷன், இந்த மாதிரி அடிக்ஷனுக்கெல்லாம் மூழ்கி போயிருக்காரு. பட் சுரேஷ் வந்து இந்த இடத்துல வந்து படிக்கிறது, நல்ல ஹேபிட்ஸு, ஸோ மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படிங்கிறது இவரோட டார்கெட்டாக இருக்குது. இவங்க 2 பேரும் அதே மாதிரி சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் பார்ட்டிக்கு போகிறாங்க. இங்கே ரமேஷ் வந்து சொல்கிறாரு, டேய் சுரேஷ் இதெல்லாம் குடிக்கிறது தான்டா கெத்துன்னு. பட் இந்த இடத்துல சுதாரிச்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாரு. நோ, இது என்னோடய பர்பஸ் கிடையாது, இதை நான் பண்ண மாட்டேன். நீ என்னோடய ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் இது எனக்கு பண்ணாத. மேபி இதை நீ பண்ணுறனா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இந்த இடத்துல கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுறேன். லெட்ஸே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து கேமுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க, சிகரெட் அடிக்க அவங்க தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ இந்த மாதிரி வீடு அடிக்கிறதுக்கு, இல்லை வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுக்கு, இல்லை தப்பான படங்கள் பார்க்குறதுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ ரியலாக அவங்க எல்லாமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னா நோ. ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்த சொல்லித்தரவங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட். நான் வந்து கெட்டதெல்லாம் சொல்லித்தருவேன், அதனால தான் வந்து ஃப்ரெண்ட் அப்படின்னா, இவன் வந்து எனக்கு வந்து என் கூட சேர்ந்து குடிக்கிறான், என் கூட சேர்ந்து வீடியோ கேம் ஆடுறான், என் கூட சேர்ந்து தப்பான பழக்க வழக்கம் பண்ணுறான், அதனால் அவன் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னா, ஹீ இஸ் நாட் யுவர் ஃப்ரெண்ட், ஹீ இஸ் லிட்ரலி புல்லிங் யூ பேக் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல அர்த்தம். ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட ரியல் ஃப்ரெண்ட்ஸா, இல்லை உங்களை இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் பண்ண வச்சு உங்கள் லைஃப்பை கெடுத்துக்கிட்டு இருக்காங்களாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நண்டு கதை உங்களில் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த நண்டு என்ன பண்ணுமா, ஒரு பக்கெட்டுக்குள்ளே எல்லா நண்டையும் போட்டால் ஒரு நண்டு மேலே ஏறினா இன்னொரு நண்டு பிடிச்சிருக்குமா, இன்னொரு நண்டு மேலே ஏறினா இன்னொரு நண்டு காலை பிடிச்சிருக்குமா. இந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். எஸ், நீங்கள் என்ன தான் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் நான் முன்னேற போகிறேன், நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், நான் ஜிம் போகிறேன், இல்லை நான் ஏதோ நல்ல ஒரு ஹேபிட்ஸ் பண்ண போகிறேன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லி பாருங்கள். அவங்க வந்து இதெல்லாம் பண்ணாதடா உன் மைண்டு கெட்டு போயிடும், இதெல்லாம் பண்ணாதடா உன் லைஃபே வீணாக போயிடும்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் லிட்டரலாக எனக்கு எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நான் இந்த வந்து ஜிம் போகிறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன், நான் டயட்டில் இருக்கிறேன் அப்படின்னா அவனுங்க எனக்கு கிறுக்கே மாதிரி பார்ப்பானுங்க. லிட்டரலாக எனக்கு கிறுக்கே மாதிரி பார்ப்பானுங்க. நான் வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா லிட்டரலாக எனக்கு இருக்கேன் லூஸ் மாதிரி பார்ப்பானுங்க, ஏலியன் மாதிரி பார்ப்பானுங்க. டு யூ திங்க் ஒரு நல்ல ஒரு உங்கள் மேலே உண்மையாலுமே அக்கறை இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் உங்களோட லட்சியத்துக்கோ உங்கள் எய்ம்க்கோ ஓகே நீ பண்ணுடான்னு சொல்லுவாங்களா? இல்லை நீ பண்ணாத, நோ 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 இதெல்லாம் தப்புடா, வேணாண்டா, டயட்லாம் எதுக்குடா, இது ஏன்டா அதெல்லாம் பண்ணிட்டு ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்களா? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த சேனல் பார்க்குற எல்லாமே கொஞ்சம் மெச்சூர்ட் ஆடியன்ஸாக தான் இருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ப்ராபப்ளி உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி வந்து உங்களோட எந்த ஒரு விஷயம் நான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், நான் வந்து ஜிம் போகிறேன், நான் டயட்டில் இருக்கேன், நான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கேன், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது தே வில் ட்ரீட் யூ லைக் அ இடியட் ஆர் அன் ஏலியன் அப்படின்னா யூ ஜஸ்ட் நீட் டு அவாய்ட் தோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக ஸ்மோக் பண்ணுவேன். ஸோ அது அதிகமாக ஸ்மோக் பண்ணும்போது என்னால் வெயிட் லிஃப்ட் பண்ண முடியாது. ஒருவேளை வெயிட் லிஃப்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னா பயங்கரமாக, அதாவது உங்களுக்கு ஒரு நார்மலாக இந்த அளவு மூச்சு வாங்கும் அப்படின்னா எனக்கு இதை விட அதிகமாக மூச்சு வாங்கணும். ஸோ நீங்கள் கூல்டிப் வச்சுட்டோ இல்லை வந்து ஸ்மோக் பண்ணிட்டோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது உங்களுக்கு பயங்கரமான ஒரு பின் விளைவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேவா?
ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கும் போது நம்ம லைஃப்பில் நம்ம என்ன தான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளை நம்பி திரும்பி அதே இடத்துல இழுத்துக்கிற மாதிரி. சொல்ல வர விஷயம் ஆக்சுவலி வந்து நீங்கள் லோன் வாரியர்ஸாக இருக்கணும், லோன்லி வாரியர்ஸாக இருக்கணும்னு அந்த சொல்ல கிடையாது. யூ ஆர் அ வாரியர்ஸ். ஐ நோ தட் யூ ஆர் ஃபைட்டிங் வித் யோர் செல்ஃப். உங்கள் கூட நீங்கள் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க தான். எஸ், ஐம் அக்ரி தட். பட் யூ ஜஸ்ட் நீட் டு ஹாவ் சம் சார்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சார்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, ஐ மீன் ஒரு ஹை குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, லைக் நம்மள மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்களோ, இல்லை நம்ம மென்டாலிட்டியில் இருக்கிறாங்களோ, இல்லை ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான பாதையில் போயிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வேணும்னா, we just need to cut down these kind of silly friends. அதாவது உங்களை தப்பான ஒரு பாதை கொண்டு போகிறவங்க, தப்பாக நீங்கள் எது பண்ணாலும் இதெல்லாம் வேஸ்ட்டு இப்படிங்கிறவங்க, உங்களை வந்து ஃப்ரெண்ட்ஸாக ட்ரீட் பண்ணாமல் ஜஸ்ட் உங்களை புல் பேக் பண்ணுற இந்த மாதிரியான ஆளுங்களை நீங்கள் கட் டவுன் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு சம்டைம்ஸ் ஒரு சோலோவான ஒரு டைமில் இருந்தீங்க அப்படின்னா, யூ வில் met some sort of friends which is adapt to your mentality. உங்கள் மென்டாலிட்டிக்கு ஈக்குவல் ஆகிற ஃப்ரெண்ட்ஸை you just need to met. You will definitely met. Okay, I will say this definitely. ஏன்னா நான் இப்போ இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். சி, நான் இந்த மாதிரியான சார்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை நான் கட் பண்ணும்போது, நான் என் மென்டாலிட்டிக்கு அடாப்ட் ஆகிற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸை, வாரியர்ஸை நான் வந்து மீட் பண்ணிகிட்ருக்கேன். யூ சி, we are going to make a community. ஓகே, அதுதான் மேட்ரிங்க. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவன் கூட நான் பழகிட்டேன், இவனை எப்படி நான் விட்டுறது, இவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டி, இவளை எப்படி நான் விட்டுறது, யாரா பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் உங்களை வந்து கேவலப்படுத்துகிறாங்க, அவங்க வந்து அசிங்கமாக பேசுகிறாங்கன்னா, ஸோ யூசி உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டெப்புக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, உங்களை வந்து கீழே தள்ளுறதுக்கு தான் இருக்காங்க அப்படின்னா, யூ ஜஸ்ட் நீட் டு கட் டவுன் தோஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மேபி நல்லவங்களாக இருந்தாலும் கூட, அவங்க ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நைஸாக இருந்தாலும் கூட, அவங்கள கட் டவுன் பண்ணிவிட்டு you just need to be sometimes a solo and then you just meet a your level guy. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு சம்பவம் என் லைஃப்பை லிட்ரலாக நான் இப்போ இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன், வேறு எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ட்ரக்ஸ் அடிச்சோ வீடு அடிச்சோ இல்லை வேறு மாதிரி நான் இருப்பேன். பட் சம்டைம் நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் லிட்ரலி நான் இப்போ உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்த இருக்குது. ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பசங்க பண்ணுற மெயினான தப்பு, ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்காக என்ன வேணாலும் அவள் ஹியூமிலேட் பண்ணுவான், அவனை வந்து தப்பாக பேசலாம், அவனை வந்து ரொம்ப ஒரு மாதிரி மட்டமாக நடத்தினாலும், அவனை வந்து எல்லாரும் முன்னாடி வந்து அடித்தாலும், எல்லாரும் முன்னாடி சும்மா விளாட்டுத்தனமாக அடிக்கிறது, இது எல்லாமே சச் அ புல்ஷிட் திங் தான். ஸோ அவனோட ரெஸ்பெக்டை குறைச்சிட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் எல்லாரும் முன்னாடி பண்ணும்போது அவங்க ஒரு உண்மையான ஃப்ரெண்டு கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க பாய்ஸ். யூ ஜஸ்ட் நீட் டு லீவ் ஹர் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி பர்சன்ஸை விட்டு வெளியே வந்துடுங்க. நீங்கள் பொண்ணு அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட இருக்கீங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதனால் நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இங்கே எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் போய் யாரையும் கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இங்கே கிடையாது, கேரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இஃப் யூ see these kind of girls, you just need to avoid those girlsங்கிறத நான் இமீடியட்டாக சொல்லிவிட்டு முடிச்சுட்டு இந்த நோட்டோட நான் கிளம்புறேன். ஸோ பொண்ணுங்க கிட்ட ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது, நான் எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ இந்த இடத்துல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீஸ் வாங்க, ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கே. லவ் யூ கைஸ்.